நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான தலத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவிடைமருதூர் தாலுக்கா. ஸோ அங்காள பரமேஸ்வரி கோயிலை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பரிகாரங்கள் வந்து இங்கே பண்ணுறாங்க. ஸோ திருமண பாக்கியம், அதாவது குழந்தை இல்லாதவங்க, ஸோ இந்த மாதிரி வந்து உள்ளவங்க எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு வரலாம். நிறைய பேர் இங்கே குலதெய்வ கோயிலாகவும் இருக்குது இந்த கோயில். ஸோ இந்த சின்ன கோயிலாக இருந்தாலும் இதில் சக்தி வாய்ந்த சுவாமிகள் நிறையா இருக்காங்க. ஒரே இடத்துல எல்லா சாமியும் பார்க்குறது உங்களுக்கு மன ஆறுதலையும் நிம்மதியும் கொடுக்கும். அது மட்டும் இல்லைன்னா எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்சி அளிக்கும். ஸோ அந்த சூளத்தில் வந்து வேண்டுதல் வச்சு நீங்கள் எலுமிச்சம்பழம்லாம் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு நிறைவேறும்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஏற்றாப்புலேயே ஒரு அம்மன் சிலை அழகாக நிற்கும். ஸோ அதை சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்மனோட சிலையும், ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா காவல் தெய்வங்களும் இருக்காங்க. ஐயனார், வீரனார், முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கப்பட்ட சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்மன் கோயிலில் நந்தி சிலை இருக்குது. அது ஒரு பிரசித்தியாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே காளியும் கூட வந்து நமக்கு இருக்காங்க, ருத்ரகாளியாக இங்கே இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு அதுக்கு துணையாக வந்து உங்களுக்கு குதிரையோட சிலை இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மதுரை வீர சிலையும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு கோயிலாக ஒரு காட்டேரி அம்மனில் ஆரம்பித்து உங்களுக்கு ஸோ காவல் தெய்வங்கள் அனைத்தும் வந்து ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோயிலோட கோபுரம் ரொம்ப சின்னதாக ரொம்ப அழகாக இருக்கும், நீட்னஸாக இருக்கும். ஸோ இந்த கோயிலில் எப்போதும் பார்த்திங்கன்னா திருவிழா மாதிரி காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது அப்படின்னு ரொம்ப ஃபேமஸாக தான் போயிட்டுருக்கு. நாங்களும் வந்து எதுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய நண்பனோட பையனுக்கு காது குத்து, அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இந்த கோயிலை போய்